ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் நியூஸ். இன்றைக்கான நிகழ்வுகள் பார்க்கலாம். நேற்று வந்து 100 days இன் ஆஃபீஸ் அப்படின்ற இது வந்து பார்த்தோம் நேற்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் விஜய் வந்து ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஹவுசிங் பிளாட் இப்போ ஆடாக இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வீடுகள் இவ்வளோ வீடுகள் இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் லாட்ரி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரே பிளாட்ஃபார்மில் வந்து கொண்டு வந்தது தான் இது ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ பிளாட்டை வந்து இது பண்ணலாம், அந்த இது போகிறது உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது வந்து கம்மி ஆகிடும். ஒர்க்கு எல்லாமே வந்து போர்ட்டல்லையே வந்து முடிக்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். இது போக போக தான் அதோடைய ட்ராபேக்ஸு எல்லாமே வந்து அதை வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரைப்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். ஏன்னா ஆன்லைன்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆகும்போது ஜஸ்ட் நீங்கள் பே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் அங்கே போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய இதெல்லாமே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இது கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அசம்பிளியில் டிபேட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஈவா வேலு வந்து பயங்கரமாக பேசிகிட்ருக்காரு. ஸோ பில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ் யூஷுவல் வந்து ஆன்லைனில் போகுதுன்றது கூட ஒரு ஞாபகத்துக்கெல்லாம் இல்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஃபியர்ஸாக அட்டாக் பண்ணியிருக்காரு விஜய் கவர்மெண்ட்டை. என்னென்னா இந்த மாதிரி காவிரி வாட்டர் க்ரைசஸ் வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்துட்டு டெல்டா ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவங்க வந்து ஸ்ட்ரகிளிங் டு சர்வைவ் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இது. ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு ஆர்டரும் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து 15 daysக்கு வந்துட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அவங்க தான் வந்துட்டு அதை வந்து நிறுத்தி எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் என்வரான்மெண்ட் மினிஸ்ட்ரல் இது வந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்தியா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 12th பிரிக்ஸ் என்வரான்மெண்டல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு பாரத் மண்டபம் நியூ டெல்லியில். ஸோ யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. அதாவது கிளைமேட் அடாப்ஷன், வைல்டு லைஃப் ப்ரிவென்ஷன், அப்புறம் சர்க்குலர் எக்கனாமி பாலிசிஸு, ட்ரெடிஷ்னல் எக்காலஜிக்கல் ப்ராக்டிசஸ், இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இந்த டிஸ்கஷன்ஸ் தான்